வணக்கம். தற்போது நம்ம ஆன்மீக பயணத்தில் நம்ம எங்கே வந்திருக்கணும்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி பக்கம் சிப்காட் அருகில் ஊத்தங்கரை வட்டத்தில் ஒரே இடத்துல நம்ம பெருமாள் கோவிலும் மற்றும் சிவபெருமான் கோவிலும் பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்து எங்கேயுமே நம்ம ஒரே இடத்துல இந்த கோவிலை நம்ம எங்கே பார்க்க முடியாது. இங்க வந்து பங்காரு என்ற சாமியை தான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவரை தான் நம்ம பேட்டி காணலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, அந்த கோயிலுடைய வரலாறு சொல்லுங்க. கோயில் வந்து ஆந்திராவும் தமிழ்நாடு ஒன்னா இருக்கும்போது கிருஷ்ணதேவராயர் வந்து கட்டின கோயில். இந்த கோபுரத்தை பார்க்கும்போது நிறைய சிதலம் அடைஞ்சு இருக்கு. இந்த நிறைய பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய புதிய புதிய கோயில் கட்டுவதற்கு முன்ன பெரிய பெரிய மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுமார் இது ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்ன இது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னே பாருங்களா, அப்பயே வந்து மிக மிக பழமை வாய்ந்த ஒரு கோயிலாக இது போடப்பட்டு மக்களாலையும் நல்ல வரவேற்பு பெற்ற இந்த கோயில் வந்து இப்ப சிதலம் அடைந்து வருது. இதற்காக இங்க வந்து பார்க்கும்போது தொண்டுகள் நிறுவனங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. பழைய கோயிலை நம்ம புத்துணர்வு பெறணுன்றதான் நம்மளுடைய நோக்கமா. நாம ஒரு விவசாய சங்கம் தான். விவசாயம் மட்டும் செய்யாம நம்மளுடைய ஆன்மீகமும் கண்டிப்பா இருக்கணும். மன நிம்மதிக்காக நம்ம ஆன்மீகத்துல போனாதான் மன அமைதியும் நம்ம தெரியுன்ற ஒரு நோக்கத்தோட இப்ப சாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கோம். தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் இது முன்னாடி வந்து இருக்கு. இந்த பெருமாள் கோவில் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அற்புதமான சிற்பங்களை வந்து செதுக்கப்பட்டு இருக்கு. அந்த சிற்ப கலையை தான் நீங்க தற்போது நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. மேல பாருங்க, இந்த கோபுரம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கோபுரம் எல்லாம் சிதலம் அடைந்து மேல அரசன் செடி எல்லாம் முளைச்சிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்காங்க. அது பந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிற்ப கலையை தான் நீங்க தற்போது பாக்குறது பாருங்க. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு 1500 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் சிற்பங்களை பாக்குறது மிகப்பெரிய விஷயம். யாருக்கும் இந்த கோவில் வந்து தெரியாது. நம்ம இந்த கோயில் சூளகரைன்னு சொன்னோம். சூளகரின்னு ஒரு ஒசூர் பக்கம் போவோம். சூளகரைன்னு சொன்னாதான் இங்க போச்சமல்லி பக்கம் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற கோயிலை நம்ம பார்க்கலாம். வந்து இந்த பிள்ளையாறு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாருங்க, கிருஷ்ணருக்கெல்லாம் அப்படியே நம்ம நேர்ல பாக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்க்கும்போது இந்து அறநிலையத்துறைக்கு கண்ட்ரோல்ல இருக்க கோயில், கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனா அதுவும் வந்து இந்து அறநிலையத்துறையில எதை வந்து செய்யலன்னு தான் ஒரு மிகப்பெரிய பொதுமக்களுடைய குறைபாடாக இருக்கு. அந்த காலத்துல மன்னர்கள் வந்து தஞ்சாவூர்ல தான் மிகப்பெரிய கோயில் தென்னிந்தியாவில நம்ம தென் தமிழகத்துல இருக்குன்னு பார்த்தோம். இங்கேயும் மிகப்பெரிய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மிக மிக பழமை வாய்ந்த சிற்பக்கலைகள்லாம் நிறைய இருக்கு. இது வந்து நமக்கு தெரியாது இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அவல நிலை. இப்பதான் நம்ம பாருங்க, இந்த பெருமாள் கோயிலுக்கு உள்ளார நம்ம நுழைய போறோம். இந்த அற்புதமான பெருமாள் கோவிலை நம்ம எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இங்கே சில சின்னசாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். புரட்டாசி மாதம் மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இந்த கோவிலில் இருக்குது. கோயில் கட்ட மன்னரும் ராணியம்மாவும் அப்படியே செதுக்கப்பட்ட சிலைகள். அது சரியான தப்பு. தற்போது நம்ம பார்த்து கொண்டு கோயிலுடைய சிதிலம் அடைந்த காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிக்கணும். இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலுங்க இது. இந்து அறநிலையத்துறைக்கு தெரிகிற அளவு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இது மிகப்பெரிய பழமை வாய்ந்த கோயில், அற்புதமான கட்டட கலைகளோடு இருக்குது. அற்புதமான கோயில் நல்லா இடிஞ்சிருச்சு. என்ன பண்றது, மன்னராட்சினால ரொம்ப செல்வாக்கா இருந்தது. மக்களாட்சி வந்த பாருங்க, லட்சுமி நாராயணுடைய கல்யாண மண்டபம் எந்த அளவுக்கு சிதனம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. இது அப்படியே இருக்கு. அந்த கட்டடத்தை வச்சுட்டு இருக்கிறத புதுப்பிச்சாவே நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை காப்பாற்றலாம் நம்ம.
நிறைய கோயிலுக்கு வந்து இந்து அறநிலைத்துறையால கும்பாபிஷேகம்லாம் நடைபெறுது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு புரட்டாசி மாசம் வந்து பார்க்கும்போது அதிகமாக மக்கள் வந்து தரிசனம் செய்யப்பட வேண்டிய கோயில். இந்த பக்கம் அருகில ஒரு 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இது இந்து அறநிலையத்துறையால திருமணம் புதுப்பிக்க வேண்டும் என்றது இவங்களுடைய எல்லாருடைய பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. ஐயா தான் பங்காரு பூசாரி ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் அதாவது சூளகர்ன்ற கிராமத்தில் எழுந்தறி இருக்கும் அகிலாண்டீஸ்வரர் லட்சுமி நாராயண கோயில். இந்த கோயிலில் வந்தவொடனே சூளகரிக்கு அடுத்தாப்புல உள்ள மல்லாபுரம் என்ற கிராமத்தில் இது எழுந்தறி இருக்கு. அப்பொழுது இந்த இடத்துல ஏன் கட்டினாங்கன்னா இந்த பக்கம் நதிக்கு. வணக்கம். இந்த கோவில் வந்து எந்த மன்னரால் கட்டப்பட்டதுங்க ஐயா? இந்த கோயில் வந்து கிருஷ்ணதேவராயர் கட்டப்பட்டது. கிருஷ்ணதேவராயர் வந்து ஆந்திராவும் தமிழ்நாடும் கேரளாவும் ஒன்றா இருக்கும்போது கிருஷ்ணதேவராயர் வந்து கட்டினாரு. கிருஷ்ணதேவராயர் கண்டு யார் அரசாட்சி வைக்கணும்னு மல்லன் என்ற அரசனை கொண்டு வந்து அரசாட்சி வச்சாரு. அப்பொழுதுதான் மல்லாபுரம் என்ற பேர் விளங்கினது இந்த ஊர். ஐயா இந்த கோவில் பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு நதி போயிருக்குன்னாங்களே. அந்த நதி வந்து பாருங்க, இங்க மேல இருந்து இங்க வந்து வந்த நதி இந்த ஏரிக்கு வந்து சேர்ந்தது. வடபுறமா இந்த நதி வந்து இங்க வந்து கோயில்ல வந்து இந்த வழியா போனது. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சிறப்பு வாய்ந்த இடத்துல வந்து லட்சுமி நாராயண அப்படின்ற ஒரு கோயிலை கட்டி இந்த இடத்துல ரொம்ப செல்வாக்கு. இந்த கோயில்லையே ஏன் இப்படி சிவபெருமானும் லட்சுமி நாராயணன் கட்டினாங்கன்னா இந்த இடத்துல ஒண்ணுதான் அந்த தமிழ்நாட்டில் இருந்து கட்ட முடிஞ்சது. இந்த கோவில் வந்து சிறப்பை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெருமாள் கோவிலும் சிவன் கோயிலும் இருக்கிற ஒரே தலம் எங்கன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மல்லாபுரத்துல தான் இருக்குங்க. இங்க நீங்க தற்போது பாத்தீங்கன்னா சிவன் கோயில். இந்த கோயில் கட்டவங்க பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலை பத்தியும் கொஞ்சம் நம்ம விரிவா பார்ப்போம். ஐயா இந்த கோயில் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில். ஆமாங்க ஐயா, இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான. ஐயா அங்க அதிகாரிகள் எல்லாம் வந்து இது பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்களும் பேட்டி கொடுத்துருக்கோம், எல்லாமே செஞ்சிருக்கிறோம். வந்து பாருங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் போயிருக்காங்க. செய்யறேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கோயிலை வந்து இந்து அறநிலையத்துறையால புதுப்பிக்க வேண்டும்ன்றதான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இந்த கோயில் புத்துணர்வு பெற்று எல்லாம் விரிவடையணும் அந்த கோயில்ன்றதை நாங்க கேட்டுக்கிறோம். இந்த கோவிலுக்கு வழி தெரியாதவங்க வந்து கேட்கும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. 87ங்க ஐயா, 54 80 42 44. இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்யறவங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வாங்க. இது சுமார் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மிக 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 பழமை வாய்ந்த கோயில். அந்த சிற்பக்கலை வந்து மிகவும் அற்புதமாக இருக்கு. பார்க்கற வேண்டிய நம்ம வட தமிழ்நாட்டில் இருக்கிறது மிகவும் ஒரு பெருமை, நம்ம கிருஷ்ணகிரிக்கு பெருமை சேர்க்க வேண்டிய ஒரு கோவில் ஆகும். தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சமல்லி அருகில் ஊத்தங்கரை வட்டத்தில் மல்லாபுரத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிவன் கோயில் பார்க்கும்போது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த சிவன் கோயில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதுவும் மிகவும் பாலடைந்து இருக்கு இந்த கோயில். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்காங்க.